ஒரு ஊரில் தொப்பி வியாபாரி ஒருவர் வாழ்ந்து வராரு. அவர் தொப்பி விற்பதற்காக பக்கத்து கிராமத்துக்கு கூடையில் தொப்பிகளை எடுத்துட்டு தொப்பி விற்க போகிறாரு. அங்கே போய் தொப்பி வேணுமா தொப்பி, தொப்பி வேணுமா தொப்பி, வண்ண வண்ண தொப்பி, வட்டமான தொப்பி வாங்கி அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கூவி கூவி தொப்பி விற்கிறாரு. அப்போ ரொம்ப தூரம் நடந்து வந்த களைப்பால் ஒரு மரத்தடியில் போய் ஓய்வெடுக்கிறாரு. அப்படி அந்த மரத்தடியில் கொஞ்ச நேரம் தூங்கியிருந்தாரு. அந்த சமயத்தில் மரத்தில் இருந்த குரங்குகள் எல்லாம் கூடையிலிருந்து தொப்பியை எடுத்து தன்னோட தலையில் மாட்டிக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறது. சற்று நேரத்தில் வியாபாரி கண் விழித்து பார்த்தபோது கூடையில் தொப்பிகளை காணும். தொப்பி எங்கே என்று மேலே பார்த்தால் குரங்குகள் தொப்பியை தூக்கி போட்டுக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறது. தலையில் வைத்தும் கீழே போட்டும் மாறி மாறி விளையாடி கொண்டிருக்கிறது. ஏய் குரங்குகளை, தொப்பியை தாருங்கள் என்று வியாபாரி கேட்டார். குரங்கோ சீறி சீறி பார்த்தது. குரங்கே, தொப்பியை தரப்போறியா இல்லையா என்று கம்பெடுத்தார். ஆனால் குரங்கோ தரவில்லை. என்ன பண்ணுவது, குரங்கு நம்ம செய்வதை திருப்பி செய்கிறதே என்று யோசித்தார். சரியான யோசனை இதுதான் என்று ஒரு தொப்பியை எடுத்து தன் தலையில் வைத்தார். பிறகு தலையில் இருந்து தொப்பியை தூக்கி போட்டார். உடனே குரங்குகளும் தன் தலையில் இருந்து தொப்பியை தூக்கி போட்டது. உடனே வியாபாரி அனைத்து தொப்பிகளையும் எடுத்து கூடையில் வைத்து கொண்டு வேக வேகமாக புறப்பட்டு சென்றார். இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒருவரது கோபமும் அதிகாரமும் எதையும் செய்துவிடாது. சமயோசித புத்தி மட்டுமே முடித்து காட்டும்.